ஹலோ கைஸ், எல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. நம்ம பாட்காஸ்ட் ஹீரோஸ். நீங்க நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவில் வந்த அண்டர் ரேட்டட் மூவிஸ். அண்டர் ரேட்டட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்டர் ரேட்டட் மூவினா ஒன்றுமே கிடையாதுங்க. மக்கள் தேட்டரில் போய் பார்க்க மறந்துட்டு ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு ஆகோ ஓகோன்னு பேசுறது தான் அண்டர் ரேட்டட் மூவி. அது தேட்டரில் போய் பார்த்துருந்தா அது அண்டர் ரேட்டட் மூவியாகவே இருந்திருக்காது. ஒரு படம் நல்லா இருக்கிற படத்தை தேட்டரில் பார்க்கணும், அதுக்கு தான் எடுக்கிறாங்க. அதை ஓடிடியில் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ பார்க்க மறந்துட்டோமே விட்டுட்டோமேங்கிறது தான் இதுதான் பிரச்சனையே. இங்கே அந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்கு தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இது அதிகமா இருக்கு. மலையாள படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா கதைக்களம் சூப்பரா இருக்கு, அங்க எடுக்கிற படத்தை இங்க பாக்குறாங்க நிறைய பேர். அதை ஓடிடியில போட்டா பார்க்க மாட்டாங்க, தேட்டர்ல தான் போய் பார்ப்போம். இல்ல, மலையாளம் சினிமாவே பார்த்தோம்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பாக்குறது ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதையும் பாக்குறாங்க. ஆமா, முக்காவாசி அப்படிதான் இருக்காங்க. எல்லாமே இப்போ ஓடிடி மயமா மாறிடுச்சு, தேட்டர்ல போறது குறைஞ்சு போயிடுச்சு. பெரிய ஹீரோஸ் படம் தான் அதை பாக்குறாங்க. நீங்க அண்டர் ரேட்டட் நினைக்கிற ஒரு மூவி? நான் அண்டர் ரேட்டட்னு நினைக்கிற ஒரு மூவிங்கிறது வந்து ஈட்டி அதர்வா படம். சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆக்சுவலா அந்த படத்துலனா ஸ்போர்ட்ஸுக்கு மையமா கொடுத்து அந்த படத்தை எடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு மையமா கொடுத்து எடுக்கிறாங்க, சரி அது அவரு அதுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி அப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவரும் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அவரு சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு வியாதி ஒண்ணு இருக்கும். ரத்தம் வந்துட்டா அவரு அது நிக்காது, உறைஞ்சு அவர் இறந்துருவாருன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல வந்து அந்த மெயினான கண்டென்ட்டை வச்சு படத்தை எடுத்துட்டு போவாங்க. சரி அப்படிதான் நடக்குதுன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து எல்லாமே அவருக்கு அடிபடாத மாதிரியே பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே பண்ணுவாங்க. அவரை ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல போனவர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே மாறிடுவாரு. சிக்ஸ் பேக் என்ன, அந்த ட்ரைனிங் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஒரு படம் ஒரு பெரிய கத்தாடிக்கும் ஈட்டிக்கும் பார்க்கும்போது நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் பயங்கரமா இருக்கும். இதுல இருந்தாலும் இதுல நடிச்சிருக்காங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த படம் பாட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த படத்துல என்ன மைனஸ்னா, இந்த லவ் ஸ்டோரின்னு ஒரு இதை எடுத்துட்டு போயிருப்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கதை வரும். ஆமா, கள்ள நோட்டு அடிக்கிறது, அந்த இதெல்லாம் கள்ள நோட்டு அடிக்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்து அவர் எப்படி அதை தடுக்கிறாரு, அது எப்படி உள்ள போறாரு. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கதையே மாறும். ஆமா, அதுல ஊருக்குள்ள இருக்க வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் வச்சே கதை நடக்கணும். சென்னைக்கு போறதே இந்த ஸ்போர்ட்ஸுக்காக போவாரு, அங்க லவ் பண்ணுவாரு, அதுல இருந்து கதை வரும். அவரோட ஹீரோயினோட அண்ணன் தானே மாட்டுவாரு, அவரை காப்பாத்த போய் தூரம் உள்ள போய் அப்படியே கதை நவரும். படம் நல்லா தான் இருக்கும். படத்தோட பிளஸ்ஸே ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே அவர் வாழ்ந்துருப்பாரு. மைனஸ்னா அந்த ஸ்ரீதேவியா போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஸ்ரீதேவியா போர்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்குங்க, ஆனா லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கும் ஒரு மாதிரி. ஆமா, அந்த லவ் ஸ்டோரிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாம கூட இருந்திருக்கலாம். லவ் ஸ்டோரிங்கிறது தேவையில்லை அந்த படத்துல. இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு சென்னை போய் தான் ஆகணும், அப்ப ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆமா, வந்திருக்கலாம். எதா இருந்தாலும் எப்படியும் கதை தானே, எப்படி வேணா எடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, டெக்னாலஜி வளர்ந்ததை காட்டியிருப்பாங்க, கடைசியில ஒரு குணம் ஆயிடும். சூப்பரா முடிச்சிருப்பாங்க கதை, அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சன் டிவில பல தடவை போட்டுருக்காங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது ஒரு படத்துங்களா? என் ஃபீல்டிங் வந்தா தடம். தடம் அருண் விஜயோட ஒரு கேரியர் திங்க் பண்ண ஒரு படம். அதுக்கு முன்னாடியே என்ன இருந்தாலும் வந்து ஒரு கம்பேர் கொடுத்தாரு. ஆனாலும் அந்த தடம் படத்துல அந்த ஒரு மாஸ் இல்லைனா ஹீரோவா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல ரீச் கிடைச்ச கூட தான் எனக்கு தெரிஞ்சு தடம். அதை மேக்ஸிமம் தேட்டர்ல போய் யாரும் பார்க்கல, நானே பார்க்கல. ஆனா ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமும் டிவியில் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நிறைய பேர் பார்த்துட்டு அதுக்கு ஐட்டம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த ஸ்டோரிங்கிறது ஒரு டியூயல் ரோலுக்கான ஸ்டோரி பக்காவாக இருந்துட்டாருங்க. அதில் ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஸும் சரி, அந்த ஸ்டோரிக்கான ஸ்டோரி லைன் எழுதுனதும் சரி அருமையாக இருக்கும். ரெண்டுமே அவர் எப்படி அந்த கேஸ்ல மாட்டுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண அவரோட பிரதர் எப்படி உள்ள வராரு, அவர் ரெண்டு பேருமே தப்பு பண்ணாங்கன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு ரெண்டு பேரும் பக்காவா பண்ணியிருப்பாங்க. ஆமா, அவங்களோட ரெண்டு பேருக்குமான சண்டை வந்து அந்த ஒரு கேஸ்னால வந்து சால்வ் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆனா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப நாள் தனியாவே இருப்பாங்க. இவர் ஒரு இதில் திருடனா இருப்பாரு, இவர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ரெண்டு பேரும் மீட் பண்ற இடம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும்.
இவர் அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காருங்கிறதே அவருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தெரியும். அவர் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நினைப்பாருன்னா நம்மள மாட்டி விட வந்திருக்கான், நம்ம மேல உள்ள வன்மத்தை காட்ட வந்திருக்கான்னு தான் நினைப்பாரு. இருந்தாலும் படத்துல பார்க்கும்போது அந்த இது சூப்பரா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஆமா, அந்த ஒரு கிரைம் த்ரில்லருங்கிறத வந்து எவ்வளவு இதுவா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே. ஒரு நல்ல படம் அது. அது மாதிரி வேற உங்களுக்கு எதுவும் படம் இருக்குதா? இரும்பு திரைன்னு ஒரு படம் இருக்கு, விஷாலோடது. விஷால் படம். விஷால் ஹீரோவும் அர்ஜுன் மாஸ் வில்லனாவும் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு பயங்கரமான படமா இருக்கும். அந்த படமும் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் தேட்டர்ல பார்த்த மாதிரி தெரியல. ஆனா ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த அர்ஜுனோட மாஸ் சீன்ஸுக்காக பார்த்தாங்க. மாஸ் சீன்ஸ் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா இல்ல, கடைசியில விசால்ட்ட ஒரு அடி வாங்குற மாதிரி வச்சிருக்காங்க. அவருக்கு பேர் என்ன? ஆக்சன் கிங். ஆக்சன் கிங்குக்கு அதாவது அந்த படத்துல ஃபைட்டுங்கிறதே பெருசா இருக்காது. கடைசியில உங்களுக்கு ஃபைட் இருக்கும். கடைசி scene கடைசியில தான் அவர் fight அடிச்சுட்டு இருக்கும். இரும்பு திரை மூடும். அதுதான் கதை, இரும்பு திரை. ஆனா அந்த படத்துல உங்களுக்கு மெசேஜ் அழகா கொடுத்துருப்பாங்க. இல்ல எவ்வளவு அந்த டெக்னாலஜி எவ்வளவு அதுதான் மெசேஜ். ஒரு பொருள், ஒரு டெக்னாலஜியை நல்லதாகவும் பயன்படுத்தலாம், கெட்டதாகவும் பயன்படுத்தலாம். இந்த படத்துல கெட்டதா பயன்படுத்தினா என்னென்ன விளைவுகள் வரும்னு காட்டியிருப்பாங்க. அர்ஜுனோட சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அர்ஜுன் தான் அதுல ஹெட்டா இருந்திருப்பாரு. அவரோட அதாவது பெருசா அவர் சண்டை போட்டு பார்த்து அவர் சண்டையே போடாம கடைசியில மட்டும் தான் ஒரு ஃபைட் இருக்கும். அது வரைக்குமே அவர் அந்த டாக்டிக்கல் மூவ்ஸ் வச்சு ஆமா, படம் போகுது. அர்ஜுன் தான் அதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும். ஒயிட் டெவில்ங்கிற பேர்ல தானே அவர் இது பண்ணிருப்பாங்க. இவரு ராணுவத்துல இருந்திருப்பாரு. ராணுவத்துல இருந்து வந்து தங்கச்சியோட கல்யாணமா, ஆமா, தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வந்திருப்பாரு. அவருக்கு கோபம் அதிகமா வரும். அதனால இதுக்கு போயிருப்பாரு. ஒரு செஷனுக்காக, தெரப்பி செஷனுக்காக அனுப்பியிருப்பாங்க அவரை. இங்க பார்த்தா சமந்தா வந்திருப்பாங்க. சமந்தானாலே எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். சமந்தா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாரு. அப்பாவையும் ஏத்துப்பாரு, தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ற அளவுக்கு போவாரு. அதுல வர பிரச்சனைனாலதான் அவரு அந்த அர்ஜுனை வின் பண்ற செஷனுக்குள்ளே போவாரு. ஆமா, அவரோட பணத்தை திருடிடுவாங்க. ஆமா, மத்தவங்க பணத்தை திருடும் போது இவருக்கு தெரியாது. அவரோட பணத்தையே திருடும் போது தான் அவருக்கு தெரியும். சரி திருடிட்டாங்க விட்டுருவாருன்னு பார்த்தா கண்டுபிடிப்பாரு. அவரோட கண்டுபிடிக்கிற அந்த இதெல்லாம் யதார்த்தமா இருக்கும். ஒரு இடத்துல கூட ஒரு ஓவர் ஆக்டிங்காகவும் இருக்காது. ரொம்ப கரெக்டா நடிச்சிருப்பாரு. சூப்பரா கதை எடுத்துருப்பாங்க. ட்ரெஸ்பாசிங் சீன் ஒன்று இருக்கும். அதாவது வேன்ல உட்காந்து இந்த 4 பேரும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அந்த ஜிபிஎஸ் வச்சு எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போகும்போது ஒரு இடத்துக்குள்ள வந்து இருப்பாங்க. என்ன இது வெறும் காலா இருக்கு பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கிட்ட அந்த ஜிபிஎஸ் போட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அங்க இருந்து விசாரி என்ட்ரி கொடுப்பாரு. அதெல்லாம் சொல்லும் போது சில்லற ஒரு சீன். அதெல்லாம் அதுலதான் வந்து நமக்கு அர்ஜுனோட என்ட்ரி அதுக்கப்புறம் தான் வரும். அது வரைக்கும் யாருன்னே தெரியாது. இதுல இருந்து அந்த என்ட்ரி வரும்போது அது இன்னும் பயங்கர மாசா இருக்கும். படத்தை சூப்பரா எடுத்துட்டு இருப்பாங்க. கடைசி சீன், கடைசி ஃபைட்டம் தவிர பாக்கி எல்லாமே படத்துல சூப்பரா இருக்கும். படத்தோட பிளஸ்னா அந்த சைபர் கிரைம் அந்த இதெல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க. மைனஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது எதுவுமே கிடையாது. அர்ஜுனோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, விஷாலோட ஆக்டிங் அருமையா இருந்துச்சு, சமந்தாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. இப்படி பார்த்தா மிக்சடான ரிவ்யூ தான். ஆனா எப்படி மிக்சடான ரிவ்யூ வந்ததுன்னு எனக்கு தெரியல. படம் சூப்பரா இருந்திருக்கும், யதார்த்தமான படம். டைம் இருந்தா நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன அடுத்து? கவன். கவன் விஜய் சேதுபதி படம். ஆமா, அது வந்து மீடியா எப்படி ஒர்க் ஆகுது, மீடியாவை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆமா, சேனல்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வந்து ஒரு தெளிவா சொன்ன படம்னா எனக்கு தெரிஞ்சு கவன் தான் நினைக்கிறேன். அது எப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அண்டர் ரேட்டடா தான் இருக்கு. யாருக்குமே இருக்குமே, அதாவது ஜேசிபியோட லிஸ்ட்ல யாருமே அதை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நானே சேர்க்க மாட்டேன்னு பார்த்துருக்கேன். நல்லதா கதை உங்களுக்கு ஒரு கதை ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. உங்களுக்கு அதுல நடக்கிறத அப்படியே காட்டின மாதிரி இருக்கும். சுவாரஸ்யம்னு அந்த கதையை எடுத்துட்டு போகணும். செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு படத்தையே எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த கமர்ஷியல் ஃபீல்ங்கிறதே செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த சேனல்ல என்ன நடக்குது சேனல்ல சொல்ற செய்வாங்க. அவரோட தாட்டை அவர் சொல்லுவாரு. ஆனா அவரோட தாட்டை அங்க சொல்லக்கூடாது. நாங்க சொல்றத நீங்க அதை அங்க சொல்லுங்கிறத அங்க சொல்லுவாங்க. ஆமா, அந்த கேமராவுக்கு மத்தியில ஒரு நல்லா பண்ணி இருப்பாரு. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ஒரு கிராமத்துல போய் ஏதோ ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கும். அந்த ஃபேக்டரியை மூட வைக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து எப்படி இந்த சேனல்ஸ் எல்லாம் அதை வெளியே வர விடாம தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வேற ஒரு டிராஜன் ஒரு சேனல் அவர் வந்ததுக்கு அப்புறம் படம் ஒரு காமெடி கலந்து. ஆமா, அதுல வந்து இவர் போய் ஜாயின் பண்ணுவாரு. ஏன்னா இவங்க இருந்த அந்த சென் டிவி அப்படின்றதுல இருந்து ஃபுல்லா பிளாக் லிஸ்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்கிறதுனால போய் அந்த முத்தமிழ் டிவின்னு நினைக்கிறாரு, அதுல போய் ஜாயின் பண்ணுவாங்க.
அதில் போய் ஜாயின் பண்ணோன்னா அவர் பெருசா அந்த சேனல்லே ஏதோ விற்க போறேன், யாராச்சும் ஒரு நல்லா இருந்தால் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சேனல்ல வந்து இவங்க 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. ஆமா, அவங்க போய் பெருசாக்குவாங்க அந்த சேனல்ல. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ எல்லாம் இதுல போட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கதை வரும். விக்ராந்த் தான் அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. கடைசியில இந்த சேசிங் பைக்லாம் பயங்கரமா இருக்கும். கார்ல போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க சுற்றுவாங்க. விஜய் சேதுபதியோட முக்கிய அதுல ஒரு வித்தியாசமானதா கொடுத்துருப்பாங்க. ஆமா, அப்ப வந்த படங்கள்ல இருந்து அது கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி இருக்கும். மக்கள் செல்வன்ல ஒரு ஆமா, அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் கடைசியில வந்து அந்த எப்படி இந்த ஃபேக்டரி மூடினாங்க, அந்த டிவில இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா காட்டியிருப்பாங்க. நல்லா கட்டியிருப்பாங்க படம். ஆனா அண்டர் ரேட்டட் தான், உண்மையிலேயே அது அண்டர் ரேட்டட். கடைசி வரைக்கும் அப்படியே தான், இந்த மாற்றமும் அது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போய் பாருங்க, படம் நல்லா தான் இருக்கும். உண்மையிலேயே படம் நல்லா தான் இருக்கும். நீங்களும் ஒன் டைம் சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது வேற எதுவும் படம் வச்சிருக்கீங்களா? வேற எதுவும் படம் இருக்கான்னு பார்த்தா படம் நிறைய இருக்கு. படம் நிறைய இருக்கு. இப்போ படத்துல நிறைய இருக்கு. குற்றம் 23 படம் வந்திருக்கு, அதை பார்த்துருக்கீங்களா? குற்றம் 23 நானே பார்த்தேன். அது போய் பாருங்க. அதுவும் அருண் விஜய் படம் தான். அதாவது கடவுளுக்கு முன்னாடி வந்த படம். அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இல்ல இல்ல இல்ல, அது போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தனியாக தான் பண்ணியிருப்பாரு. இன்னொரு படம் இருக்கு, அதுதான் அதுலயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. அது வந்து ஆமா, அது ஏதோ சிபிஐ. ஆமா, அதுல கடைசியில ஒரு டியூல் ரோல் மாதிரி காட்டுவாங்க. கடைசியில தான் ஒரு ரெண்டாவது அனுபவிங்கிறத கடைசியில தான் காட்டுவாங்க. இதுல என்ன படம்னு நல்லாவே இருக்கு. படம் நல்லா தாங்க இருக்கும். கதை நல்லா பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும் அது படம் நல்லா இருக்கு. படம் நல்லா தாங்க இருக்கும். நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. நானும் பார்த்தேங்க, 2 தடவை பார்த்தேன். 2 தடவை பார்த்துருக்கீங்க? 2 தடவை பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேங்க, புரியவே இல்லை. 2ஆவது டைம் பார்த்தேன், சூப்பரா இருந்த மாதிரி இல்ல. நல்லா தாங்க இருக்கும் படம். படத்துல அதான் இல்லை. சரி, மற்றொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது Forecast Heroes.